அந்த சளியை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன மருந்து ஊற்றுறோமோ கத்த கத்த ஊற்றுறோம். ஸோ இந்த தவறுகள் காரணமாக அந்த குழந்தை வளரும் போதே ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டாகவே மாறிடுது. வீசிங் ப்ராப்ளம் வர்றது, இருமல் இருக்கிறது, அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி ஒரு குழந்தை டீனேஜ் வருது. அந்த ஒரு டீனேஜ் பருவத்தில் சளியை சப்ரஸ் பண்ணதோடைய விளைவு தான் இப்போ நம்ம கமெண்ட்ஸில் பார்த்த மாதிரி ஸ்கேல்ப் சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறது. இன்னும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், சாரியாசிஸ் போன்ற ப்ராப்ளம், இந்த மாதிரியான எல்லா ப்ராப்ளம்ஸும் அப்படியே அரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கு அடுத்து அடல்ட் கண்டிஷனுக்காக போகும்போது க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை உடம்புல இருக்கக்கூடிய அதிகபட்சமான வலிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தோடைய காரணமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளியை நம்ம வந்து தேக்கிய இல்லை சப்ரஸ் பண்ணதுடைய ஒரு நிலைதான்